Good morning, student. 8th Social Science History Unit 2 இந்தியாவில் தொழிலகங்களின் வளர்ச்சி டெவலப்மெண்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் இன் இந்தியா இந்த லெசன் பார்த்துட்டு இருக்கிறோம். ஏற்கனவே பார்த்தோம்னா இந்தியாவில் பார்த்தோம்னா எந்த மாதிரியான இண்டஸ்ட்ரீஸ் பார்த்தோம்னா பாரம்பரியமாக இருந்தது. இந்தியாவில் பார்த்தோம்னா கைவினை பொருட்கள் பார்த்தோம்னா ரொம்ப ஃபேமஸாக இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஹேண்டிகிராஃப்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இது மாதிரி பார்த்தோம்னா யுவாரி, சில்க்கு, இந்த மஸ்லின்னு சொல்லக்கூடிய அந்த துணி, டெக்ஸ்டைலு, இது மாதிரி பார்த்தோன்னா வீவர்ஸ், டெய்லர், இந்த மாதிரி ரொம்ப ஃபேமஸாக பார்த்தோம்னா இந்தியா அப்படிங்கிறது இருந்திருக்குது. அது மட்டும் இல்லாமல் எகிப்தில் இருக்கக்கூடிய அந்த மம்மீஸுக்கு பார்த்தோம்னா 50 மீட்டர்ஸ் இருக்கக்கூடிய அந்த இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட அந்த மஸ்லின் ஆடைகள் பார்த்தோம்னா ஒரு மேட்ச் பாக்ஸுக்குள்ளே அடக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு ஃபேமஸான இந்த ஆபரணங்கள் தயாரிக்கக்கூடியது, இந்த நுண்பொருட்கள் தயாரிக்கிறதுக்கு பார்த்தோம்னா இந்தியா ஃபேமஸாக இருந்திருக்குது. இந்த ஃபேமஸாக இருந்ததில் பார்த்தோம்னா இது எப்படி வீழ்ச்சி அடைஞ்சது, டெக்ளைன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரீஸ், இந்திய தொழிலகங்களினுடைய வீழ்ச்சிக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா லாஸ் ஆஃப் ராயல் ப்ரொட்டன்ச், ஆட்சியாளர்களினுடைய ஆதரவு இன்மை. இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள், அரசர்களுடைய ஆதரவு இல்லாமல் போயிடுச்சு. ஏன் ஆதரவு இல்லாமல் போச்சு அப்படின்னா இந்தியாவில் பார்த்தோன்னா யூரோப்பியன்ஸ் பார்த்தோம்னா இந்தியாவுக்கு வந்ததுனால அவர்களுடைய தாக்கம் எந்தெந்த லெவலில் இருந்தது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்தியாவில் பார்த்தோம் அப்படின்னா த பிரிட்டிஷ் கன்குவெஸ்ட் டிரான்ஸ்ஃபார்ம்டு இந்தியன் எக்கானமி செல்ஃப் ரிலையண்ட் இன்டு காலனிக்கல் எக்கானமி. இந்தியாவில் பார்த்தோன்னா பிரிட்டிஷாரினுடைய வெற்றியானது சுயசார்புடன் இருந்த இந்திய பொருளாதாரத்தை பார்த்தோம்னா காலனித்துவ பொருளாதாரமாக மாறிடுச்சு. அவங்களுடைய பொருளாதாரம் இந்தியாவினுடைய எக்கனாமிக்கு ஃபுல்லாக பார்த்தோம்னா அவங்களுடைய கைக்கு பார்த்தோம்னா போயிடுச்சு. ஆஸ் த பிரிட்டிஷ் கன்க்யூர்ட் த இந்தியன் டெரிட்டோரியஸ் ஒன் ஆஃப்டர் அனதர் த நேட்டிவ் ரூலர்ஸ். பிரிட்டிஷார் பார்த்தோன்னா இந்திய நிலப்பகுதிகளை ஒன்றன் பின் ஒன்றாக வெற்றி கொண்டதுனால பூர்வீக ஆட்சியாளர்கள், இங்கே பூர்வீகமாக இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள், அரசர்கள், உயர்குடியினர், நிலக்கிழார்கள், அதாவது லேண்ட் லார்டர்ஸ், இவங்க எல்லாமே பார்த்தோன்னா இவங்களுடைய பவர் எல்லாமே போயிடுச்சு. எல்லாமே ஆங்கிலேயருடைய வசம் போயிடுச்சு. ஃபுல்லாக இவங்களுடைய செல்வத்தெல்லாம் இறந்துட்டாங்க. அதுக்கு அடுத்தது அரசவையில் பார்த்தோம் அப்படின்னா அந்த அவங்க உற்பத்தி பண்ணக்கூடிய பொருளெல்லாம் காட்சிப்படுத்துவாங்க. அதை எல்லாமே பார்த்தோம்னா காட்சிப்படுத்துறதுக்கு இல்லாமல் அந்த நுண்ணிய பொருள் வேலைப்பாடுகள் எல்லாம் பார்த்தோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக குறைய துவங்கிடுச்சு. பழைய சடங்கு சம்பிரதாயங்கள் இது எல்லாமே மாறிடுச்சு. இந்த நுண்பொருட்கள் தயாரிக்கலைங்க பார்த்தோம்னா ஆதரவு தெரிவிச்சுட்டு இருக்கக்கூடிய அரசர்கள், உயர்குடியினர், லேண்ட் லார்டர்ஸ், இவங்க எல்லாமே பார்த்தோன்னா ஆங்கிலேயருடைய வசம் போனதுனால இவங்களை யாருமே ஆதரிக்காமல் இவங்க பார்த்தோன்னா தன்னுடைய முக்கியத்துவத்தை இழந்து ஏழையாக மாறிட்டாங்க. இதனால் பார்த்தோம்னா பல தலைமுறையாக இருந்த இவங்களுடைய பொருள், அதாவது நுண்பொருள் தயாரிக்க இந்த ஸ்பெசிஃபிக் இந்த ஸ்கில்ஸ் இருக்கக்கூடிய அந்த லேபர்ஸ் எல்லாமே பார்த்தோம்னா அவங்களுடைய வேலையை விட்டுட்டு அவங்க எங்கே போனாங்க அப்படின்னா அக்ரிகல்ச்சர், அதாவது விவசாயம் செய்கிறதுக்கு போயிட்டாங்க. இன்க்ரீஸ்டு ப்ராசஸ் ஆன் அக்ரிகல்ச்சர் இன் த லார்ஜ் ஸ்கேல் அண்டர் த எம்ப்ளாய்மெண்ட் இன் அக்ரிகல்ச்சர். அக்ரிகல்ச்சர் வேலைக்கு பார்த்தோன்னா நிறைய பேர் அந்த விவசாய தொழிலை பார்த்தோம்னா செய்கிறதுக்கு போயிட்டாங்க. அதில் அனுபவம் இல்லைன்னா கூட பார்த்தோம்னா இவங்களுக்கு வேலை இல்லாதனால அந்த குறிப்பிட்ட வேலையை செய்யக்கூடிய நிலை போயிடுச்சு. கமர்ஷியல் ஃபுட்ஸ் இன் கிராப்ஸ், அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா விவசாயத்தில் தாக்கம் வந்துருச்சு. இன் அக்ரிகல்ச்சர் ruined in இந்தியன் அக்ரோ பேஸ்டு இண்டஸ்ட்ரி. இது எல்லாமே பார்த்தோன்னா விவசாயிகள் எல்லாமே பார்த்தோம்னா கமர்ஷியலாக பார்த்தோன்னா வியாபாரத்துக்காக பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் மட்டும்தான் உற்பத்தி செய்யக்கூடியதாக மாறிடுச்சு. இதனால் பார்த்தோன்னா ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி, கிழக்கிந்திய கம்பெனி பார்த்தோம் அப்படின்னா அரசியல் செல்வாக்கு பரவுனதுனால உள்நாட்டில் இருக்கக்கூடிய கைவினை தொழிலாளர்களுடைய சிறப்பான காலம் பார்த்தோன்னா முடிவுக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம். அடுத்த ரீசன் பார்த்தோம்னா டிரான்சாக்ஷன் ஃபார்ம் ப்ரொடியூசர் டு எக்ஸ்போர்ட்டர் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ், உற்பத்தியாளர்கள் மூலப்பொருட்களினுடைய ஏற்றுமதியாளர்களாக மாறுறது. இது பார்த்தோம் அப்படின்னா இந்தியன் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் தட் ஹேட் மேடு த கண்ட்ரி ஃபேமஸ் கொலாப்ஸ்டு அண்டர் த காலனிக்கல் ரூல். நாட்டை புகழ்பெற செய்த இந்திய கைவினை பொருட்கள் பார்த்தோம்னா காலனித்துவ ஆட்சியின் கீழ் சரிவை தான் சந்திச்சிருக்குது. திஸ் வாஸ் மெயின்லி டியூ டு த காம்படிஷன் போஸ்ட் இன் த மெஷின் மேடு கூட்ஸ் தட் வேர் இம்போர்ட்டட் இன் பிரிட்டன் பை த பிரிட்டிஷ் ரூல். இது பார்த்தோம்னா ஏன் இந்த மாதிரியான போட்டி சரிவை சந்திச்சு அப்படின்னா
பிரிட்டிஷ் ஆட்சியாளர்கள் வந்து பார்த்தோன்னா பிரிட்டனில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட இயந்திரத்தால் தயாரிக்கப்பட்ட அவங்க மிஷின் யூஸ் பண்ணி இங்கே வந்து கைவினைப் பொருட்கள் கையில் தயாரித்தாங்க அப்படின்னா அவங்க வந்து மிஷினை யூஸ் பண்ணி தயாரித்த அந்த போட்டி தான் வந்து பார்த்தோன்னா இதுக்கு முக்கியமான காரணமாக வந்து இருந்தது. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய மார்க்கெட், அதாவது வந்து இந்தியா அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா பிரிட்டிஷ்காரருக்கு வந்து பார்த்தோம்னா மூலப்பொருட்கள் ரா மெட்டீரியல்ஸ் வந்து பார்த்தோன்னா உற்பத்தி பண்ணக்கூடிய இடமா தான் வந்து இருந்திருக்குது. அது மட்டும் இல்லாமல் மார்க்கெட், சந்தை, விற்பனை பொருளாகவும் ரா மெட்டீரியல்ஸ் வந்து உற்பத்தி பண்ணக்கூடியது. அடுத்தது இங்கே வந்து அதே பொருளை வந்து விற்பனை பண்ணுறதுக்கு தான் வந்து இந்தியா வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. பொருட்களை வந்து தயாரிக்கிறது, அதனால் வரக்கூடிய ப்ராஃபிட் எல்லாமே வந்து பார்த்தோம்னா ஆங்கிலேயருக்கு தான் வந்து அது போயிருக்குது. அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா பிரிட்டிஷாரர் வந்து பார்த்தோம்னா அது மட்டும் இல்லாமல் ரயில்வே ரோட்ஸ், நிறைய ரோட்ஸு, ரயில்வேஸ் இதெல்லாம் வந்து அவங்க வந்து யூஸ் பண்ணதுனால அவங்க உற்பத்தி பண்ண பொருளை வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஈஸியாக வந்து பார்த்தோம்னா கொண்டு போயிருக்கிறாங்க. அடுத்தது வந்து பார்த்தோம்னா இயந்திரத்தால் தயாரிக்கப்பட்ட பொருட்களின் போட்டி, காம்படிஷன் ஆஃப் மெஷின் மேட் கூட்ஸ். இங்கே வந்து பார்த்தோன்னா ஆங்கிலேயர்கள் வந்து பார்த்தோம்னா இயந்திரத்தை வந்து யூஸ் பண்ணி அதிகமான பொருள் வந்து தயாரிச்சுக்கிறாங்க. டெக்ஸ்டைல் வாஸ் த ஓல்டஸ்ட் இண்டஸ்ட்ரி இன் இந்தியா. இந்தியாவில் வந்து பழமையான தொழில் வந்து பார்த்தோம்னா நெசவு தொழில் அப்படின்னு சொல்கிறோம். த ஹைலி ஸ்பெசிஃபைடு சில்க்ஸ் ஆஃப் இந்தியன் வேவர்ஸ் த லோ ப்ரொடக்ஷன் காஸ்ட் கேவ். இந்தியாவில் வந்து பார்த்தோம்னா நெசவாளர்கள் வந்து மிகவும் சிறப்பு வாய்ந்த திறன்கள் மற்றும் குறைந்த உற்பத்தி செலவு இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா உற்பத்தியாளர்களுக்கு வந்து கடுமையான போட்டி. அதாவது இங்கே வந்து இந்தியாவில் தயாரிக்கக்கூடியது வந்து குறைவான செலவாவில் அதிகமான பொருள், நல்லா தரமான பொருள் தயாரித்ததுனால யூரோப்பியன் கண்ட்ரிஸுக்கு வந்து பார்த்தோம்னா ரொம்ப போட்டியாக இருந்திருக்குது. அதனால் அவங்க வந்து புதிய மிஷின் வந்து பார்த்தோம்னா அவங்க அறிமுகப்படுத்திக்கிறாங்க. அதனால் வந்து பார்த்தோம்னா காட்டன் ஜின், ஃப்ளையிங் ஷூட், பறக்கும் எரிநாடா, நூட்கும் ஜென்னி, ஸ்பின்னிங் ஜென்னி, இந்த மாதிரியான புது மிஷின்ஸ் எல்லாம் வந்து பார்த்தோம்னா இங்கிலாந்துலேருந்து இங்கே வந்து இந்தியாவுக்கு வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. இதனால் வந்து பார்த்தோம்னா அதிகமான போட்டி வந்து பார்த்தோம்னா ஏற்படுத்தியிருக்குது. பிரிட்டனில் வந்து பார்த்தோன்னா உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்கள், அதாவது இங்கே உற்பத்தி செய்யக்கூடிய பொருள் வந்து பார்த்தோம்னா இந்தியாவில் பிரிட்டனில் தயாரித்தாலும் சரி, இந்தியாவில் தயாரித்தாலும் சரி, இந்தியாவில் வந்து பார்த்தோன்னா மார்க்கெட் பண்ணுறது, அதிகமான விலைக்கு விற்கக்கூடியது, அதை வாங்கி யூஸ் பண்ணக்கூடியது வந்து பார்த்தோம்னா இந்தியர்களாக தான் வந்து இருந்துக்கிறாங்க. அது வரைக்கும் வந்து பார்த்தோம்னா பகுதி நேர அவங்களுக்கு வந்து பார்த்தோம்னா சப்ளிமெண்ட் த இன்கம் பை பார்ட் டைம் ஸ்பின்னிங் அண்ட் வீவிங் ஹேட் ஏ நவ் ரியலி ஒன்லி ஆன் கல்டிவேஷன். அந்த விவசாயம் செஞ்சுக்கிட்டு பகுதி நேரமாக இருந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த நெசவு தொழில் அப்படிங்கிறது முழுமையாக வந்து பார்த்தோன்னா கைவிடக்கூடிய நிலைக்கு வந்து பார்த்தோம்னா போயிடுச்சு. அவங்களுடைய வாழ்வாதாரம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப பாதிக்கக்கூடிய ஒன்றா வந்து போயிடுச்சு. இங்கிலாந்தில் வந்து இயந்திரங்களால் முடிக்கப்பட்ட பொருட்களை வந்து பார்த்தோம்னா இந்தியன்ஸ்னால் வந்து போட்டி போட முடியாமல் போயிடுச்சு. அதுக்கு முக்கியமான காரணம் மிஷின், அவங்க வந்து யூஸ் பண்ண மிஷின் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது வந்து பார்த்தோம்னா தாதாபாய் நவ்ராஜி அப்படின்னு சொல்கிறாரு. தாதாபாய் நவ்ராஜி அப்படிங்கிறவர் வந்து பார்த்தோன்னா ஒரு செல்வச் சுரண்டல் கோட்பாடு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க, த ட்ரெயின் தியரி அப்படின்னு. ஆங்கிலேயர்களை வந்து பார்த்தோன்னா இந்தியாவில் வளங்களை வந்து சுரண்டுவதும் இந்தியாவில் இருக்கக்கூடிய செல்வங்களை வந்து பிரிட்டனுக்கு கொண்டு செல்வதும் இந்திய மக்களினுடைய வறுமைக்கு முக்கியமான காரணம் அப்படின்னு வந்து அவர் சொல்கிறாரு. அடுத்தது வந்து பார்த்தோம்னா ஆங்கிலேயர்களுடைய வர்த்தக கொள்கை. அவங்களுடைய வர்த்தக கொள்கை எப்படி இருந்தது அப்படின்னு வந்து பார்த்தோம்னா ட்ரேடிங் பாலிசி ஆஃப் பிரிட்டிஷ். அவங்களுடைய வர்த்தக கொள்கையினால் இவங்களுடைய தரம் வந்து எப்படி பாதிச்சது. All the policies implemented by the British government in India had a deep impact on indigenous industries. இந்தியாவில் வந்து பார்த்தோன்னா பிரிட்டிஷ் அரசாங்கத்தால் செயல்படுத்தப்பட்ட அனைத்து கொள்கைகளும் இந்திய உள்நாட்டு தொழில்கள் மீது மிகப்பெரிய தாக்கத்தை தான் வந்து ஏற்படுத்தியிருக்குது. ஃப்ரீ ட்ரேடு பாலிசி ஃபாலோடு பை த ஈஸ்ட் இண்டியன் கம்பெனி completed in Indian trade to sell their goods below in the market prices. கிழக்கிந்திய கம்பெனியால் பின்பற்றப்பட்ட தடையில்லா வாணிப கொள்கை வந்து பார்த்தோம்னா இந்திய வர்த்தகர்கள் வந்து இந்தியாவில் வந்து பொருட்களை வந்து சந்தை விலைக்கு குறைவாக வந்து விற்க கட்டாயப்படுத்தினாங்க. ரொம்ப குறைவான இந்தியாவில் வந்து உற்பத்தி பண்ணக்கூடிய பொருள் வந்து குறைவான விலைக்கு தான் விற்கணும் அப்படின்னு வந்து சொன்னாங்க. த ஃபோர்ஸ்டு மெனி கிராஃப்ட்ஸ்மேன் அப் டவுன் இன் த ஹேண்டிகிராஃப்ட் டலரன்ஸ். இது வந்து பார்த்தோன்னா பல கைவினை பொருட்கள் வந்து தங்களுடைய மூதாதையர்கிட்ட இருந்து கற்றுக்கொண்ட எல்லா கைவினை பொருளும் இதுக்கு மேலே மறந்துடலாம், இந்த தொழிலே வேண்டாம் அப்படிங்கிற கட்டாயத்துக்கு வந்து பார்த்தோம்னா கொண்டு போயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் பொருட்கள் யூரோப்பியன்ஸ் கண்ட்ரியிலேருந்து நாடுகளுக்கு வந்து பார்த்தோன்னா பெரும் லாபத்துக்கு வந்து விற்கிறதுக்கு வந்து இதை இங்கேருந்து கொண்டு போனாங்க. அது மட்டும் இல்லாமல்
இந்திய பாரம்பரிய தொழில்கள் வந்து பார்த்தோம்னா இது அதிகமாக பாதிச்சிருக்குது. அது மட்டும் இல்லாமல் கட்டணங்கள், அதாவது வந்து டேக்ஸ் வந்து பார்த்தோம்னா அதிகமாக போட்டாங்க. அதாவது இந்தியாவில் இருந்து இந்தியன்ஸ் வந்து பார்த்தோம்னா யூரோப்பியன் கண்ட்ரிஸ்க்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுனா அதுக்கு டேக்ஸ் வந்து ரொம்ப ஹையாக இருந்தது. அதே வந்து பார்த்தோம்னா யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லேருந்து இந்தியாவுக்கு வரத்துக்கு வந்து பார்த்தோம்னா ஒரு பெயரளவில் வந்து பார்த்தோம்னா அந்த வரி வந்து இருந்திருக்குது. அடுத்தது தொழில்மயம் மலிதல், இண்டஸ்ட்ரியலேஷன் அப்படின்னு வந்து அது வந்து முக்கியமான காரணமாக இருக்குது. 19th செஞ்சுரியில் வந்து பார்த்தோன்னா வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் எல்லாமே வந்து மேற்கத்திய நாடுகள் வந்து தொழில்மயமாக்கல், எல்லா கண்ட்ரியுமே வந்து பார்த்தோன்னா தொழில்மயமாக்கல், தன்னுடைய கண்ட்ரியை வந்து எக்கனாமிக் வந்து டெவலப் பண்ணணும் அப்படின்னு வந்து எல்லா கண்ட்ரியும் வந்து பார்த்தோம்னா தொழில்மயமாக்கலாக வந்து பார்த்தோம்னா இருந்தது. ஆனால் அது இந்தியாவில் மட்டும் வந்து பார்த்தோம்னா இடையூறு ஏற்படுத்தக்கூடியதாக இருந்தது. ஏன் அப்படின்னா யூரோப்பியன் கண்ட்ரிஸினுடைய வருகையினால், அவங்களுடைய போட்டியினால் அவங்க அதிகமாக லாபம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதுனால இந்தியாவினுடைய கைவினை தொழில் எல்லாமே வந்து அழிவு நோக்கி போயிடுச்சு. The Indian domestic industry would not have a withstood foreign competition. இவங்களால ஃபாரின் காம்படிஷனால் வந்து பார்த்தோம்னா அவங்களோட போட்டி போட முடியல. ஸோ அது முக்கியமாக வந்து பார்த்தோம்னா சூயஸ் கால்வாய் இது வந்து பார்த்தோம்னா சூயஸ் கால்வாய் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோம்னா அவங்க லண்டன்லேருந்து யூரோப்பியன்ஸ் கண்ட்ரிஸ் வந்து பார்த்தோம்னா லண்டன்லேருந்து ஆப்பிரிக்காவினுடைய தென்முனையை வந்து அடைஞ்சு அதுக்கு அடுத்து தான் இந்தியாவுக்கு வருவாங்க. இது மாதிரி சுற்று வழியாக இருந்தது. அடுத்தது வந்து பார்த்தோம்னா அவங்க சூயஸ் கனால் வழியாக வந்து புதிய ரூட் வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. மும்பையிலேருந்து இந்த ரெட்சி செங்கடல் வழியாக வந்து பார்த்தோம்னா மத்திய தரைக்கடல் வழியாக ஈஸியாக வந்து பார்த்தோம்னா அவங்களுடைய கண்ட்ரிக்கு போகிறதுக்கு ஒரு ஷார்ட்கட் ரூட் வந்து கண்டுபிடிச்சதுனால ஈஸியாக வந்து பார்த்தோம்னா அவங்க போக்குவரத்து செலவு வந்து பார்த்தோம்னா ரொம்ப குறைஞ்சிருச்சு. அதனால் வந்து ஈஸியாக இங்கே உற்பத்தி பண்ணக்கூடிய பொருளை அதிக லாபத்துக்கு வந்து பார்த்தோம்னா அவங்களுடைய நாட்டுக்கு கொண்டு போனாங்க. இது வந்து பார்த்தோம்னா இந்தியாவினுடைய தொழில் பாதிக்கிறதுக்கு வந்து ஒரு முக்கியமான காரணமாக வந்து இருந்திருக்குது. அப்போ இந்தியாவில் வந்து பார்த்தோம்னா கைவினை பொருட்கள் வந்து அழியறதுக்கான முக்கியமான காரணம் வந்து பார்த்தோம்னா லாஸ் ஆஃப் ராயல் பர்சன்டேஜ், அது வந்து பார்த்தோம்னா ஆட்சியாளர்களுடைய ஆதரவு இல்லாமல் போயிடுச்சு யூரோப்பியன்ஸினுடைய வருகையினால். அடுத்தது டிரான்சாக்ஷன் ஃபார்ம் ப்ரொடியூசர் டு எக்ஸ்போர்ட்டர் டு ரா மெட்டீரியல், உற்பத்தியாளர்கள் வந்து பார்த்தோன்னா மூலப்பொருட்களினுடைய ஏற்றுமதியாளர்களாக வந்து இருந்தது முக்கியமான காரணம். அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா காம்படிஷன் ஆஃப் மெஷின் மேட் கூட்ஸ், அவங்க இயந்திரத்தினால் தயாரிக்கப்பட்ட பொருள்னால் வந்து பார்த்தோம் அது ஒரு அழிவுக்கு முக்கியமான காரணம். அடுத்தது ட்ரேடிங் பாலிசி ஆஃப் பிரிட்டிஷாரினுடைய ட்ரேடிங் பாலிசி, வர்த்தக கொள்கை வந்து முக்கியமான காரணம். அடுத்தது வந்து பார்த்தோன்னா இண்டஸ்ட்ரியலேஷன், தொழில்மயம் அழிதல், தொழில்மயம் வந்து அழியறதுக்கு வந்து முக்கியமாக சூயஸ் கனால் இது மாதிரியான புதிய கடல் வழியினால் வந்து பார்த்தோம்னா இந்த தொழில்மயம் அப்படிங்கிறது மற்ற கண்ட்ரீஸில் இருந்தாலும் இந்தியாவில் வந்து பார்த்தோம்னா அது அழிஞ்சிருச்சு. அடுத்தது நவீன தொழிலகங்களினுடைய தொடக்கம், அடுத்தது எப்படி வந்து பார்த்தோம்னா பிகினிங் ஆஃப் மாடர்ன் இண்டஸ்ட்ரீஸ் வந்து எப்படி உருவாச்சு அப்படிங்கிறத பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஓகே, பை, தேங்க்யூ.